அண்மை செய்தி. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவை அடுத்து தற்பொழுது உள்துறை செயலாளர் ஆஜராகியிருக்கிறார் நீதிமன்றத்தில். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் ஏராளமான வழக்குகள் உள்ளது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நேற்று நீதிபதி வேல்முருகன் தெரிவித்ததை அடுத்து தற்பொழுது உள்துறை செயலாளர் ஆஜராகியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காலதாமதம் ஏற்படுவதை தொடர்ந்து நேற்று நீதிபதி கேள்வி எழுப்பிய நிலையில் உள்துறை செயலாளர் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் உள்துறை செயலாளர் இன்று நேரில் ஆஜராக நேற்று தினம் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்று காலை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக அரசு தரப்பில் விலக்கு கோரப்பட்டிருந்தது. விலக்களிக்க மறுத்த நீதிபதி வேல்முருகன் இன்று மாலை 4:30 மணிக்குள்ளாக நேரில் ஆஜராக வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் உள்துறை செயலாளருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி எச்சரித்திருந்தார். இந்நிலையில் வழக்கு மாலை மீண்டும் விசாரணைக்காக வந்தபோது உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய குற்ற வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்திய நீதிபதி வேல்முருகன் அனைத்து மக்களாலும் நீதிமன்றத்திற்கு வர முடியாது என்பதால் பொதுமக்களும் உதவும் வகையில் விரைந்து தீர்வு காண்பது அவசியம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களை வரவழைப்பது நீதிமன்றத்தின் நோக்கம் அல்ல என்று தெரிவித்த நீதிபதி வேல்முருகன் காவல்துறையில் நடப்பதை தெரியப்படுத்துவதற்காகவே ஆஜராக உத்தரவிட்டதாகவும், இது போன்ற சிக்கல்கள் காவல்துறையில் மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.